அண்மைச் செய்தி. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 390 கிலோமீட்டர் கிழக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவிக் கொண்டிருக்கிறது. விசாகப்பட்டினத்திற்கு 430 கிலோமீட்டர் தெற்கிலும், ஒடிசாவின் கோபால்பூருக்கு 610 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று வடக்கு வடகிழக்கு பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 390 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கில் மையம் கொண்டிருக்கிறது. விசாகப்பட்டினத்திற்கு 430 கிலோமீட்டர் தெற்கிலும், ஒடிசாவின் கோபால்பூருக்கு 610 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் மையம் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னையில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறியப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு 390 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கில் மையம் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விசாகப்பட்டினத்திற்கு 430 கிலோமீட்டர் தெற்கிலும், ஒடிசாவின் கோபால்பூருக்கு 610 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வடக்கு வடகிழக்கு பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.